வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம். மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி. அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். இந்த மேசராசினியர்களே, இந்த மே மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உன்னதமான காலகட்டம் தான் சொல்லணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் இருந்த நிலைமை போக இப்போது கிரக நிலைகள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது கிரகத்தை வெல்ல மனிதனால் முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில், ஏன் அப்படி சொல்கிறோம்னா, கடந்த காலகட்டத்தில் எதிரியினுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்திருக்கும். இப்போ அதே எதிரியை நம்ம என்ன சொல்லுவோம்னா, சரிப்பா உன்னால் முடிஞ்சதை நீ பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுலேயும்
நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒரு தைரியமான ஒரு சூழலுக்கு வந்திருப்போம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்துட்டு ஆட்சி பலத்துக்கு வந்திருக்கு. 5 கூடிய சூரியன் உச்ச பலத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிரிகளை வென்று எதிரிகள் தோற்று ஓடக்கூடிய காலகட்டம். ஏதாவது பண்ணி இவனை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சது போக, இவனை ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு எதிரி போயிடுவான். ஸோ இப்படி எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு முதல் விஷயத்தை சொல்லி, பணம் பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு மிகுதியாகவே உங்களுக்கு வருமானம் வரும். அது கடனாக இருக்கலாம், அல்லது கொடுத்திருந்த வருமானமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று வர வேண்டிய பொருளாதாரம் உங்களை தேடி வரும். உங்கள் பாக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், உங்களுடைய ஜிபேயில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இல்லை பத்திரமா வச்சுருக்கீங்க, இல்லை அது கடனுடைய பணம், அதை கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய விருப்பம், இதெல்லாம் உங்களுடைய பாடு. ஆனால் உங்கள் கையில் பணம் இருக்கும். அது யார் பணமோ அது நமக்கு தெரியாது. சரிங்களா? அடுத்த நிலையில் பார்க்கும்போது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை தொட்டாலும் வெற்றி அடையும். எந்த விஷயத்தை முயற்சி பண்ண இவ்வளோ நாள் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, சலிச்சே போயிருந்தீங்க. என்னடா வாழ்க்கை இது, எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியல அப்படின்னு நினச்சது போக வெற்றி அடைஞ்சு முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம். பொருளாதார முன்னேற்றம், முயற்சிகளுடைய வெற்றி, தொழில் முயற்சிகளில் வெற்றி. ஏன்னா இந்த மே மாதத்தில் மட்டும் எந்த தொழில் முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் அது வெற்றி அடையும். வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். வெளிநாடு பயணங்கள் அறவே வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக ஏற்படும். கடன் வாங்கிக்கோங்க. கடன் வாங்குறதுனால பாதிப்புகள் இல்லை. கோயில் பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக அமையும். நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க. வேறு யாராவது சம்மந்தம் இல்லாமல் கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், போயிட்டு வாங்க. அது நல்லது கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு கோயிலுக்கு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்களை நிச்சயமான வகையில் கொடுக்கும். தொழில் முயற்சிகள் வெற்றி அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அதேமாதிரி லாபங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும், பெரிய அளவில் கிடைக்கும். வருமானங்கள் இருந்தாலும் அதில் சேமிப்புகளும் அதிகரிக்கும். வருமானம் வரலாம், ஆனால் அது சேமிப்பு ஆகுதா அப்படின்றது தான் ஒரு விஷயம். உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்து அளவுக்கு சேமிப்புகளும் இருக்கும். அயன சுயன சயன போகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகுதியாக இருக்குது. இவ்வளவு காலமாக தூக்கம் வராமல் போராடிட்டு இருந்தவங்க கூட படுத்தன் தூங்குன நிம்மதியான உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். சரிங்க சார், இப்போ எங்கே வந்து இவ்வளோ தூரம் பாசிட்டிவாகவே சொல்லிடுறீங்க அப்படின்னு கேட்டாலும் கூட நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது, அதையும் சொல்லிடுவோம். உணவு அப்படிங்கிறதுல ரொம்ப நெகட்டிவாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சிந்தனை அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு சார்ந்த உபாதைகள் பெரிய அளவில் உங்களுக்கு தலை தூக்கும். அதே மாதிரி சிந்தனைகள் தடுமாறி, அதாவது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும், தந்தை மகன் உறவுகளுக்குள்ளேயும் கசப்புகளை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். அது வாக்குவாதங்கள் தான், வேற ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. இந்த வாக்குவாதங்கள்னால் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல பணிகளை தவறுதலாகவோ மாற்றியோ செஞ்சுட்டு அதன் மூலிமா ஒரு வேலையை வந்துட்டு 2 டைம் செய்கிறது, அல்லது செஞ்ச வேலையினால் வருமான இழப்புகளை ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. மனக்குழப்பங்கள் மிகுதியாக இருக்கும், கவலைகள் அதிகமாக இருக்கும். இந்த மனக்குழப்பங்களும் கவலைகளும் தேவையற்ற ஒரு விஷயம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போவுமே மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா தெளிவாக செய்யுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணி அதை கரெக்டாக செய்யுங்க. நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இப்படி தான் செய்யணுமா, இல்லை இதில் ஏதும் தப்பு பண்ணுறோமா, அதாவது ஒரு கால்குலேஷனே போடுறோம், தொடர்ந்து ஒரு கால்குலேஷன் போடுறோம்னா கையில் போடுறோம் அப்படின்னா கூட்டினதை மறுபடியும் ஒரு மறு கூட்டல் போட்டுக்குங்க, அவ்வளோதானே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் தான் நடக்குமே தவிர மற்றபடி மே மாதம் அப்படிங்கிறது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, பணம் பொருளாதாரத்துக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, வேலைக்கும் சரி மிகச்சிறந்த உன்னதமான மாதங்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை.
இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் 2 விஷயந்தான், அதை நான் சொல்லிட்டேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். வரக்கூடிய காலகட்டங்கள் கல்விக்காக ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதுதானே தவிர கல்வியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படிங்கிற ஒரே காரணம்தான். கல்வியில் கவனம் தேவை. மறுபடியும் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை பொறுத்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.